அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேமராபாத் ஸ்பெஷல் கலிவா கத்திரிக்காய் நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு உருளைக்கிழங்கு வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. கத்திரிக்காய், ஈரல், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, ஆஃப் லெமன், இது வாட்டி எடுத்த தேங்காய் பால், திக் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 2வது 3வது எடுத்த தேங்காய் பால். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா விரவி வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம தனித்தனியாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மிச்சமான எண்ணெயில் நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் தக்காளி, உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் லேசாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சிம்லே போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். லேசாக வெந்திருக்கு. இதில் நம்ம 2வதும் 3வதும் எடுத்த தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கலாம். மிச்சம் இருக்கிற தேங்காய் பாலும் நம்ம இதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு சிம்லே நம்ம வேக வைக்கலாம். அப்போ தான் வேகும். வெந்துருச்சு. இதில் நம்ம பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும், திக் தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம். மீதி இருக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு
ஃபைனலாக லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டி இறக்குனா கேமலாபாத் ஸ்பெஷல் கலிவா கத்திரிக்காய் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கலிவா கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.